Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில இருக்கிற 66வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா யூ மும்பா வர்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி நவம்பர் நடக்கிறதுக்கு. டைமிங் 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இதுல 2 மேட்ச் நடக்குது. 8 மணிக்கு, அதாவது நைட்டு 8 மணிக்கு ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. அந்த மேட்சோட வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து சேனல் வந்து கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க. இது வந்து 2வது மேட்ச். ஸோ இந்த 2ஆம் மேட்சோட சின்ன அனலைஸ் வந்து பார்ப்போம். இப்போ நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அந்த கேப்டன் வைஸ் கேப்டன்ஸா இருக்கட்டும், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருதா நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கார்டர்ஸ்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப்புக்கு நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மணி நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் லெவல்ல ப்ரோ கபடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பிரைஸ் வந்து வருது பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் தாய்லாந்து ட்ரிப், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், 3வது 4வது 5வது பிரைஸ், இந்த மூணுமே iPhone 16, 14, 15 கிட்டத்தட்ட மொதல் 5 பிரைஸுமே நல்ல ஒரு வர்த்தமான பிரைஸா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல கடைசி 50 பேருக்கு வரையும் 500 ரூபாய் வரையும் கிவ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பிரைஸஸ் வைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம எக்ஸல் லெவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்துதா 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக் தான் வந்து பிரைமரி ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. லெஃப்ட் ரைடரா இருக்காரு. ஆசிஸ் நார்வால் செகண்ட் ரைடர், ரைட் ரைடர். மன்சீத் அதுக்கப்புறம் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்க தேர்ட் ரைடிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அவரும் வந்து ரைட் ரைடிங் ஆப்ஷன்ல இருக்காரு. சாகர் ரைட் கவர்லயும், ஜங்கர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னர் வந்து பிளே பண்றாரு. அஜித் பவர் லெஃப்ட் கவர், அங்கித் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. பார்த்துதான் யூ மும்பாவோட பிளேயிங் செவன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஜாபர் தனேஷ் ஆல்ரவுண்டர் பொசிஷன் ரைட் ரைடரா வந்து இருக்காரு. மன்சீத் ஒரு ரைட் ரைடர். அஜித் சௌரான் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடரா வந்து இருக்காரு. பார்வேஸ் லெஃப்ட் கவர், ரிங்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னர், சுனில் குமார் ரைட் கவர், ஜாம்பிர் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ 2 டீம் இருக்க ப்ராப்பர் செவன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததான் 2 டீம்ல ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் ஆப்போனன்ட் டீம் வந்து பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக், ஆசிஸ் நார்வால், மன்சீத் இவங்க 3 பேருமே ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. இதுல பிரைமரி ரைடர் விஜய் மாலிக், அடுத்த ரைடிங் ஆப்ஷன் ஆசிஸ் நார்வால், இவங்க 2 பேரும் தான் அதிகபட்ச ரைடிங் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் தான் மன்சீத் வந்து ரைடிங் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இதுல விஜய் மாலிக் லாஸ்ட் மேட்ச் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் பார்க்கும்போது மன்சீத்தை தவிர எல்லாருமே ட்ரீம் டீம். ஸோ எல்லா பிளேயர்ஸுமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிஃபெண்டர்ஸா இருக்கட்டும், ரைடர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் யூ மும்பாவை கம்பேர் பண்ணும்போது ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் மாலிக் தான் ஒரு பிரைமரி ரைடர், அதிகபட்ச ரைடிங் போறதுனால ஒரு 10+ டச் பாயிண்ட் அப்படிங்கிறத விஜய் மாலிக் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஆசிஸ் நார்வால் வந்து பாத்தீங்கன்னா ரைடிங்கும் பண்றாரு, டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 8 டச் ஆவரேஜா ஒரு 6 டச் பாயிண்ட் ஒரு டேக்கல்ஸ்ல ஈடுபடுற மாதிரி வாய்ப்புகள் வந்து இருக்கு. நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் சொல்றேன், அதுக்கு மேலேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு 6 டச் பாயிண்ட்னா 48 ஃபேண்டசி பாயிண்ட் டச் பாயிண்ட்லயும் ஒரு டேக்கல்ஸ் பண்றாருன்னா ஒரு 20, டீம்ல இருக்கக்கூடிய 8ங்கும் போது ஓவராலா ஒரு 75ல இருந்து சம்திங் ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆசிஸ் நார்வால் நம்ம எதிர்பார்க்கலாம். விஜய் மாலிக் ஒரு 10ங்கும் போது ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத விஜய் மாலிக் நம்ம எதிர்பார்க்கலாம். மன்சீத் லாஸ்ட் மேட்ச் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பெருசா ரைடிங் போனாலும் பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வந்து பிளே பண்ண கிடையாது. இந்த மேட்சை விட்டு ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ ரைடர்ஸ் யார் யாரு என்ன நம்ம ஃபேண்டசி வால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். விஜய் மாலிக் தான் ஒரு பிரைமரி ரைடரா வந்திருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாலிக் பிரைமரி ரைடர் கிட்டத்தட்ட ஒரு 25+, அது ஓரளவு ஒரு 50+ ரைடிங் போறாங்க அப்படின்னா 25+ ரைடிங் வந்து விஜய் மாலிக் போயிடுவாரு. இவருக்கு அடுத்தது வந்து ஆசிஸ் நார்வால். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், ஆசிஸ் நார்வால் ஒரு 15+ ரைடிங், மன்சீத் ஒரு 10+.
ரைடிங். ஸோ இப்படிதான் வந்து இவங்க ரைடிங் பாடி போவாங்க. அதுல அதிகபட்ச ரைடிங் விஜய் மாலிக் தான் போறதுனால லெஃப்ட் ரைடர் விஜய் மாலிக், ரைட் கார்னர் தான் அதிகமா பாடி போவார். ரிங்கு நல்ல ஒரு டேக்கல்ஸ்ல இருக்காரு, டிஃபெண்டர்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காரு ரிங்கோ பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரிங்கு நம்ம ஒரு 2 டேக்கல் சக்சஸ்ஃபுல் டேக்கலா வந்து எதிர்பார்க்கலாம் விஜய் மாலிக் இருந்து மட்டும். அடுத்ததா மன்சீத் இருக்கிறாரு, ஆசிஸ் நர்வால் இருக்காங்க. ஸோ நான் எல்லா மேட்சும் சொல்றதுதான், ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர்ல கடைசி வரையும் ரைடிங் பாடிட்டு இருக்க மாட்டாங்க, ரைட் சைடும் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சேஞ்சஸ் ஆகிற டைம்ல ரைட் கார்னர்ல கூட ரிங்கு இன்கேஸ் ஒரு டேக்கலாச்சும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ விஜய் மாலிக் இருந்து ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர் கிடைக்குது, ரிங்கு வந்து பிடிச்சிட்டாரு விஜய் மாலிக் அப்படிங்கும் போது ஆசிஸ் நர்வால் மன்சீத் இருக்காரு, 2 பேரும் அந்த சைடு சேஞ்ச் ஆகிறாங்க. 2 பேரும் எனி ஒன் பிளேயர் பிடிச்சி ஒரு டேக்கர் எடுத்துட்டாலும் 3 கிட்டத்தட்ட ஒரு 60 டீம்ல ஒரு இன்டர்நேஷனல் ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ரிங்கு இருந்து இந்த மேட்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல சாம்பிர், ஸோ ஆசிஸ் நர்வால் சாம்பிர் தான் போவாரு, மன்சீத் சாம்பிர் தான் போவாங்க. அதாவது ஆசிஸ் நர்வால் ரைட் ரைடர், மன்சீத் ரைட் ரைடர், 2 ரைட் ரைடரும் லெஃப்ட் கார்னர் தான் ரைடிங் பாடி போவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஜாம்பிக் இருந்து இந்த மேட்ச் 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விஜய் மாலிக்கும் சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க போது ஜாம்பிக் கிட்டத்தட்ட ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜாம்பிக் இருந்து நம்ம இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். அதாவது டேக்கல்ஸ் 4 டேக்கல்ஸ் கிடைக்கக்கூடிய 80+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜாம்பிக் நம்ம இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஜாம்பிற்கு ஹெல்ப் பண்ற வயசுல சுனில் குமார் ஜாம்பிற்கு வந்து கவர் பண்ணுவாரு. அதாவது ஜாம்பிர் டேக்கன் பண்ணிட்டாருன்னா அந்த சுனில் குமார் தான் வந்து கவர் பண்ணுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல் அப்படிங்கிறத சுனில் குமார் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 எடுத்துட்டாரு அப்படின்னா டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத சுனில் குமார் நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரிங்கிட்டு இருந்து நம்ம ஒரு 70 அண்ட் ஜாம்பிர் இருந்து நம்ம ஒரு 90, சுனில்குமார் ஒரு 50. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டேக்கல் பண்ணிட்டாரு, டீம்ல 8 பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 90 கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம ரிங்குட்டும் அப்படிதான் ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல் பண்ணிடுவாரு. ஸோ மேட்சிங் மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு ரைடர் தான் இருக்காரு கனெக்ட் பண்ணாங்க. ஸோ டிஃபரெண்ட் 2 பேலன்ஸ் ரைடர்ஸும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரிங்குட்டும் வந்து நம்ம 3 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சுனில்குமார் கவர் பண்ற வயசுல கிட்டத்தட்ட ஒரு 4 டேக்கல் மட்டும் பண்ண மாட்டாங்க, கண்டினியூவா டேக்கல் பண்ணுறது ஒரு 50+ ரைடிங் போறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 40+ டேக்கலாஸும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது சுனில்குமார் ஒரு 2ல இருந்து 3 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சுனில்குமார் நம்ம ஒரு ஆவரேஜா 50 டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ் சேர்த்து, ரிங்கு டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ் சேர்க்க வேணாம், ஓவராலா ஒரு 60 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சேம் சுனில் சோம்பேறிட்டும் வந்து நம்ம டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ் சேர்க்காம ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கலாம். இதுல பர்வேஸ் மட்டும் இருக்காரு. ஸோ பர்வேஸ் 1ல இருந்து ஒரு 2 டேக்கல் பண்ற வாய்ப்பு இருக்கும். ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத இந்த மேட்ச் பர்வேஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் மன்சீத், ஜாஃபர் தனேஷ், அஜித் ஜவுரான், ஸோ இவங்க 3 பேரும் வந்து ரைடிங் ஆக்சஸ்ல இருக்காங்க. இதுல மன்சீத் பிரைமரி ரைடர், அஜித் பவான் சைடு ரைட். ஸோ ஜாஃபர் தனேஷ் தான் பிரைமரி ரைடிங் ஆப்ஷன்ல இருந்தாரு. ஸோ டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்காரு, ஆல்ரவுண்டர், டேக்கர்ஸ்லயும் ஈடுபடுறாரு, ரைடிங்ல ஈடுபடுறதுனால அவர் வந்து ஒரு 2nd பொசிஷன் அண்ட் 3rd பொசிஷன் அந்த மாதிரி வந்து ஒபேட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. மன்சீத் தான் பிரைமரி ரைடர், அஜித் ஜவுரான் வந்து செகண்ட் ரைடா வந்து இப்போ ரீசெண்ட் வயசுல பாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுல மன்சீத் கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட், அஜித் ஜவுரான் சொல்லியே ஆகணும், விளையாண்டு எல்லா மேட்சுமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு, பட் ரீசெண்ட் ஃபார்மேஷன்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. பட் சிங்கிள் ஆஃப் சைஸ் ஜாஃபர் தனேஷா அஜித் ஜவுரான் பார்க்கும்போது ஜாஃபர் தனேஷ் ஒரு 3 டச் பாயிண்ட் எடுத்துட்டாரு, ஒரு டேக்கல ஈடுபட்டாரு அப்படின்னாலும் ஒரு டேக்கலுக்கு 20, ஒரு 3 டச் பாயிண்ட் பண்ணாரு, ஒரு 24 டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜாஃபர் தனேஷ்க்கு வந்துடும். பட் மன்சீத் கிட்டத்தட்ட ஒரு 5 டச் பாயிண்ட் எடுக்கணும், 5 கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் எடுத்தா மட்டும்தான் ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரீசெண்ட் ஃபார்மேட்ஸ்ல அஜித் ஜவுரான் வந்து நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஜாஃபர் தனேஷை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுது. அப்படி இருக்க பட்சத்துல அஜித் ஜவுரான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 டச் பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா ஜாஃபர் தனேஷை பிக் பண்றதுக்கு அஜித் ஜவுரான் ஒரு சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. இப்படி இல்லைன்னா அஜித் ஜவுரான் தான் சுமார் லீக்கு ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. ஒரு ஆவரேஜா ஒரு 3 டச் பாயிண்ட், ஒரு டேக்கல் சக்சஸ்ஃபுல் டேக்கலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஜாஃபர் தனேஷுக்கு. ஸோ இப்போ 3 ரைடர்ஸை பார்த்துட்டோம். ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுல ஜாஃபர் தனேஷ் ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர்ல பாடி போவாரு, மன்சீத் ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர்ல தான் பாடி போவாரு. அதாவது பிரைமரி ரைடர்
ஸோ செகண்ட் ரைடர் ஜாஃபர் தினேஷ் தான் பண்றாரு. ஸோ அப்பப்போ சேஞ்ச் பண்றதுனால அஜித் பவர் செகண்ட் ரைடர் போறாரு. ஸோ நம்ம ஜாஃபர் தினேஷே வச்சுக்கோ செகண்ட் ரைடர். பிரைமரி ரைடர் அண்ட் செகண்ட் ரைடர் ரெண்டு பேருமே ரைட் ரைடர் இருக்கிறனால லெஃப்ட் கார்னர்ல தான் அதிகமா ரைடிங் பண்ணி போவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அங்கீத் இருந்து நம்ம 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல விளையாண்டு எல்லாருமே 5 டேக்கர் 3 டேக்கர் 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அஜித் பவார் மோகன் 2 டேக்கர் அப்படி சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் அஜித் சௌரான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அஜித் சௌரான் ஜாஃபர் தினேஷ் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும், டேக்கல்ஸ் ஈடுபடணும் அப்படிங்கும் போது அஜித் சௌரான் தான் வந்து ரைடிங் பண்ணி போவாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஜங்கட் நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அஜித் சௌரான் மினிமம் ஒரு 10 ரைடிங் போறாரு அப்படின்னா 10மே சக்சஸ்ஃபுல்லா வந்துட மாட்டாரு. கண்டிப்பா மாட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2லயாச்சும் அவர் மாட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. 8 மிஸ் ஆனாலும் அப்படி இருக்கும்போது அதுல 2 ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 ரைட் ரைடரும் கடைசி வரையும் லெப்ட் சைடு பாடிட்டு இருக்க மாட்டாங்க. சேஞ்சஸ் ஆவாங்க. சேஞ்சஸ் ஆகிற வயசுல சங்கர் டேக்கல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேக்கல் அப்படிங்கிறத சங்கட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி ஓவராலா சங்கட் இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல 2 ரைடருமே லெப்ட் சைட்ல பாடி போறதுனால அங்கீத் இருந்து நம்ம 3ல இருந்து ஒரு 4 டேக்கல்ஸ் ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் சாகர் கவர் பண்ற வயசுல சாகர் வந்து இருப்பாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல சேம் சாகர் இருந்து நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல அஜித் பவார் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேக்கல் ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப மன்சீத் இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் மன்சீத் ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு. ஜாஃபர் தினேஷ் 3 டச் பாயிண்ட் ஒரு சூப்பர் டேக்கல். அஜித் சௌரான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 பண்ணாதான் ஜாஃபர் தினேஷோட கம்பேர் பண்ண முடியும். நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 5ல இருந்து ஒரு 6 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லாஸ்ட் ரீசன்ட் பாயிண்ட்ஸ்ல பார்க்கும் போது. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர் சைஸ்ல சும்மா லீக் யார் சுற்றுலா பிளேயரா இருந்திருப்பாங்க, கிராண்ட் லீக்ல யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ விஜய் மாலிக் 1வது பிளேயர் ஆப்ஷன், அங்கித் 2, சாகர் 3. ஸோ இதுல ஆசிஸ் நார்வால் 4th பிளேயர் ஆப்ஷன் இருப்பாரு. இல்ல நான் ஆசிஸ் நார்வால் ஒபேட் பண்ண சங்கர் இருக்கட்டும், சாகரை வந்து ஒபேட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா சாகரை ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆசிஸ் நார்வால். ஸோ இந்த மாதிரி ஆசிஸ் அந்த 3 பிளேயரை மட்டும் நீங்க சேஞ்சஸ் பண்ணி நீங்க பிளே பண்ணலாம் சும்மா லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே அடுத்த யூமும்போவை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் தினேஷ் 1வது பிளேயிங் ஆப்ஷன், ரிங்கு 2, ஜாம்பிர் 3, சுனில் குமார் 4. இதுல மன்சீத் அண்ட் ஜாஃபர் தினேஷ் 2 பிளேயர்ல எனி பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாஃபர் தினேஷ் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல அஜித் சௌரான் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் ஜாஃபர் தினேஷ் அஜித் சௌரான் 2 பேருமே ஒபேட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா மன்சீத் வந்து அந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னு பட்சத்துல ஜாம்பிர் 1வது பிளேயர் ஆப்ஷன் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. ரிங்கு 2, சுனில் குமார் 3, அஜித் சௌரான் 4, ஜாஃபர் தினேஷ் 5. அப்படி இல்லைன்னா ஜாஃபர் தினேஷ் ஒபேட் பண்ணிட்டு மன்சீத் வந்து அதே 5வது பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் வந்து கிராண்ட் லீக் ஒரு பிளேயிங் ஆப்ஷன். இந்த 5 பிளேயர்ஸை வச்சு நீங்க மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். விஜய் மாலிக் 1, ஆசிஸ் நார்வால் 2, சாகர் 3, சங்கர் 4, அங்கித் 5. இந்த 5 பிளேயர்ஸ் வச்சு நீங்க மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல சாகரை தவிர்த்துட்டு மன்சீத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல விஜய் மாலிகை தவிர்த்துட்டு கூட நீங்க மன்சீத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க எப்படி வேணா ஆச்சரியம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அஜித் பவார்ட்ட பெரிய அளவுக்கு நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரும் மன்சீத் அண்ட் அஜித் பவார் 2 பேரும் கூட அப்டேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை வச்சு நீங்க மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சும்மா லீக் ட்ரை பண்ற கேப்டன்ஸ் கவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆசிஸ் நார்வால் விஜய் மாலிக் 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயருக்கு கேப்டன்ஷிப் வந்து கொடுப்பாங்க சும்மா லீக் ட்ரை பண்ணும்போது. விஜய் மாலிக் ரைடிங் ஆப்ஷன் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரவுண்டர் தான், சம்டைம்ஸ் டேக்கர்ஸ் ஈடு பண்ணலாம். ஸோ அதுல பெருசா பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்ச மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆசிஸ் நார்வால் டேக்கர்ஸ்லயும் வந்து பாயிண்ட் கிடைக்கிறதுனால மோஸ்ட்லி நீங்க ஆசிஸ் நார்வால் கூட நீங்க ஒரு கேப்டன்ஷிப் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்கு. இல்ல அந்த இடத்துல ஆசிஸ் நார்வால் ட்ரை பண்ணல விஜய் மாலிக் மட்டும் ட்ரை பண்ணி வச்சுன்னா விஜய் மாலிக் சும்மா லீக் ஒரு கேப்டன்ஷிப் வந்து சுற்றுலா பிளேயரா வந்திருப்பாரு. அடுத்து அங்கித் கூட நீங்க சும்மா லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீம்ல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா சாகர் அண்ட் சங்கர் 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே
யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் ஜாம்பீர் சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டனுக்கு சுத்தமா பிளேயர் வந்திருப்பாரு. அண்ட் அஜித் பவார் அண்ட் ஜாஃபர் தரிஸ் 2 பிளேயர்ல எனியன் பிளேயர் சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேர் ஆப்ஷன். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ரிங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேர் ஆப்ஷனுக்கு சுத்தமா பிளேயர் வந்திருப்பாரு. சுனில் குமார் கூட நீங்க ஒரு வைஸ் கேர் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.